தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய ஸ்ரீமத் பகவத்கீதாவினுடைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2ஆம் அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த தொகுப்பில் பகவானுடைய இந்த ஆத்ம வித்யா என்கின்ற ஒரு பெரிய மாபெரும் விஷயமானது 30வது ஸ்லோகம் வரைக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்க வேண்டியது இந்த பிரம்ம வித்யா என்றும் ஆத்ம வித்யா என்றும் ரகசிய வித்யா என்றும் கூறப்படுகின்ற இந்த வித்யா. இது ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு பெரிய கட்டிடம் கட்டப் போகின்றோம் அல்லது பெரிய கோபுரமானது கட்டப்படுகிறது நம்மால் அப்படின்னா கீழே தோண்டுகின்ற அந்த ஆழமானது மிகவும் முக்கியம். அதிலும் கூட இந்த கட்டடக்கலையில் நம்முடைய முன்னோர்கள் அபரிமிதமான ஞானங்கள் கொண்டிருந்தார்கள். நம்மளுடைய ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு விஷயத்தை மிகவும் அற்புதமாக விளக்கும். நமக்கு இந்த தஞ்சாவூரினுடைய அந்த கோயிலினுடைய அஸ்திவாரம் மேக்சிமம் 6 அடியோ 12 அடியோ அதற்குள்ளே தான். சில பேர் சொல்லுகிறார்கள் 6 அடி தான் அஸ்திவாரம்னு சொல்லுகிறார்கள். ஆனால் 12 அடி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. அது நம்ம இந்த விஷயத்தில் நீங்கள் தஞ்சாவூர்னு சொல்லி போட்டு இந்த தஞ்சை பெரிய கோயில்னு போட்டாலே அதனுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அது சிமெண்ட்டினாலேயே கட்டப்படவில்லை. அது இந்த லாக் சிஸ்டம். அது மிகவும் அழகாக அதே போன்று கம்பீரமாக என்றென்றும் நமக்கு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பிரதீகமாக விளங்குகிறது இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம். வடக்க ஒரு சூரியனார் கோயிலில் அந்த அந்த சப்பரம் மாதிரி, அதாவது தேர் போன்று அமைப்பு கொண்ட அந்த கோயிலானது அந்த காந்த சக்தியினால் அந்த தேரே மேலே வருவது போன்று ஒரு அமைப்பு இருந்தது. நம்முடைய நாடானது வந்தியரிகளினால் பல்வேறு விதமான கொள்ளைக்கு ஆட்பட்டது. அதில் அந்த மேக்னெட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி கட்டடத்துறையில் கோலோச்சியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட கட்டடக்கலையில் அஸ்திவாரம் என்பது மிகவும் முக்கியமானது. அஸ்திவாரம் பிறகு கிரவுண்டு ஃப்ளோர்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு கோபுரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா அஸ்திவாரம் ஆழமாக இருக்கும். அதே போன்ற அந்த கோபுரத்தினுடைய அந்த முதல் தளம் மிகவும் அற்புதமாக அதே போன்று அகலமாக இருக்கும். கோபுரமானது எவ்வளவு உயரமோ ஸ்ரீரங்கம் கோபுரம் போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த கோபுரத்தினுடைய அகலம் எவ்வளவோ அதே போன்று அந்த உயரமும் கணக்கில் எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த முதல் தளம் என்பதும் மிகவும் முக்கியம். பிறகு கோபுரமானது அதில் உயர்த்தப்படுகிறது. வாழ்க்கை என்பதும் அஸ்திவாரமாக இந்த பிரம்ம ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணருடைய நமக்கு டீச்சிங் கிடைக்கிறது. பிரம்ம ஞானம் இல்லாமல் வாழ்க்கையானது சூன்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் கிட்டத்தட்ட 29வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித் அப்படின்னு சொல்கிறார். இது அதிசயமாக பார்க்கின்றது இந்த உலகம். இந்த சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அலெக்சாண்டருடைய குரு, அவர் நீ இந்தியாவுக்கு போவ, அங்கே போய் கொஞ்சோண்டு கங்கை ஜலமும் பிறகு இந்தியாவினுடைய மண்ணும் பிறகு ஒரு பசு மாடும் ஒரு ருத்ராட்சமும் ஒரு சன்னியாசியினுடைய அருளறையும் கேட்டுக்கொண்டு வான்னு சொன்னார்னு சொல்லி நாம் காதால் கேட்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அது இருக்கட்டும். ஆனாலும் கூட இங்கே வந்துட்டு போகும்பொழுது அலெக்சாண்டருடைய மனோநிலையில் மாறுபாடு ஏற்பட்டது. அவர் தன்னுடைய சவப்பட்டியில் தன்னுடைய கைகளை வெளியில் காண்பித்து இந்த சவப்பட்டியில் என்னை கொண்டு செல்லுங்கள்னு சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சாக்ரட்டிஸ் இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை தெரிந்து கொண்டிருந்தார்.
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேதாவிகளும் நம்முடைய நாட்டினுடைய பரம்பரை சொத்து என்னன்னு கேட்டால் ஆன்மீக சொத்து தான். இன்னும் கூட ஆன்மீக வழிகாட்டியாக நம்முடைய பாரதமானது விளங்குகிறது. எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சிகளும் மனோதத்துவ மேதைகளும் விதவிதமான இந்த நூல்கள் மனதை பற்றி விஞ்ஞானத்தை பற்றி எழுதினாலும் கூட நம்முடைய இந்த மனோசாஸ்திரமும் ஆன்மீகமும் அவைகளுக்கெல்லாம் ஆதியாக இருக்கின்றது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் வாழ்க்கை என்பது பிரம்ம ஞானத்துடனும் அதே போன்று தன்னுடைய உண்மையான ஞானத்துடனும் துவங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய குறிக்கோள். அதைத்தான் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு கவிஞரும் எழுதினார் இல்லையா? அதே போல் தன்னை அறிந்தவன் தானே தன்னில் நிறையப்படுகின்றான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்ல போகிறார். அதனால் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவு என்பது என்ன என்றால் தன்னை உணர்ந்து இருத்தல். இங்கே கடவுளை பற்றி சொல்லவே இல்லை பகவான் கிருஷ்ணர், நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இங்கே கடவுளை பற்றி இவர் கொண்டு வரவே இல்லை. பிரம்மன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது எங்கும் வியாபித்திருக்கிறது, அது பிறவாதது, அழியாதது, அதே போன்று எங்கும் நீக்கமர நிறைந்து மாறாமல் தேயாமல் இருப்பது அது நீ அப்படின்னு சொல்லுகிறது. அப்போது என்னுடைய உண்மையான சொரூபமானது பிறக்கும்போது பிறக்காமல், இறக்கும்போது இறக்காமல், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் ஆதாரமாகவும் சாட்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமமும் மாறும், ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய பார்வையும் மாறும். நம்முடைய பர்செப்ஷன் மாறினா நம்முடைய கர்மங்களினுடைய தன்மை மாறும். கர்மங்களுடைய தன்மை பாசிட்டிவாக மாறினால் நமக்கு மேலும் மேலும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும். அப்போ முதல் அஸ்திவாரமாக அமைய வேண்டியது நமக்கு பிரம்ம ஞானமே, ஆத்ம ஞானமே. தன்னை உணராமல் அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தன்னை உணர்வதற்கு எனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, நமக்கு என்ன தெரியும்? இன்னாருடைய பையன், இன்னாருடைய அந்த நாட்டை சார்ந்தவன், இன்ன மொழியை பேசுபவன், இந்த படிப்பை படித்து முடித்தவன், இதைத்தானே தெரியும். அதுவல்ல நம்முடைய ஞானமானது இந்த சரீரத்திற்கும் ஆதாரமாக என்றும் நிலைத்து நிற்பது நான் என்று என்னால் தூக்கத்திலும் விழிப்பிலும் கனவிலும் அனுபவிக்கப்படுவது, தூக்கத்திற்கு சாட்சியாகவும் விழிப்பிற்கு சாட்சியாகவும் இந்த அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சாட்சியாகவும் விளங்குவது. தன்னை உணர்வதற்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கப்படுறது நம் நாட்டில் தான். நிறைய பேர் கேட்கறது உண்டு, பகவத்கீதை படித்தா எனக்கு சான்றிதழ்கள் கொடுப்பீர்களா, அதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களான்னு கேட்குறது. பகவத்கீதை படித்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு நாம் தயார், ஆனால் வேலை கிடைக்காது. ஏன்? பகவத்கீதையை வைத்துக்கொண்டு சம்பாதிப்பதற்கு என்பதுக்கு முடியாதது, சம்பாதனை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டால் அதனுடைய வேல்யூ தெரியாத சொசைட்டியாக இருக்கிறது. அப்படியே நீ படித்து முழுமையாக உணரும் பொழுது சம்பாதிக்கணும்னே தோணாது. அதுதான் இதனுடைய ரகசியம். அதனால தான் வாழ்க்கை என்பது கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய அந்த அஸ்திவாரமாக அமைந்திருப்பது பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் இல்லைன்னாக்கா எவ்வளவு உலகியல் அறிவு இருந்தாலும் அது நமக்கு முழுமையை தருவதில்லை. அது முழுமையை தர்றதே கிடையாது. ஆனால் பிரம்ம ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அது நிறைவை தருகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு ஞானத்தை நம்ம பெரியவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஞானமானது மதிக்கப்பட வேண்டும். இன்னும் கூட நம்முடைய பாரத நாட்டில்தான் சந்நியாசமானது மதிக்கப்படுகிறது. சுவாமிகளே அப்படியெல்லாம் இல்லை, இப்போ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது அப்படின்னாக்கா அப்படி இல்லை. நமக்கு இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும் பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுதான் பிரச்சனையே ஒழிய சந்நியாசம் என்பது ஒவ்வொரு கிரகஸ்தாலையும் கேட்டு பாருங்களேன். சந்நியாசம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு கல்யாணம் பண்ணினதற்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணம் பண்ணி ஒரு 20-25 வருடங்கள் வாழ்ந்த பிறகு நல்லபடியாக வாழ்ந்திருந்தால் தர்ம அதர்ம ஞானத்துடனும் உலகியல் அனுபவத்தை ஓர்ந்தும் வாழ்ந்து இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக
இந்த வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்கின்ற தன் முயற்சி, தன்னுடைய இந்த முன்னேற்றத்திற்கான வழியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கணும்னு தானே ஆசை. இப்போ ஒரு ரோஜா மலர் அது நம்ம வீட்டில் வைத்தாலும் அது முழுமையாக பூக்கிறது. அது நம்ம அற்புதமே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ரோஜா பூ அங்கேயும் அது முழுமையாக பூக்கிறது. ஆனால் அது யாருடைய எதிர்பார்ப்பிற்காகவும் இயங்குவதில்லை. அதுபோல என்னுடைய வாழ்க்கையானது முழுவதும் மலர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முயற்சியாக, ஒவ்வொருவருடைய முயற்சியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அஸ்திவாரமாக பகவத்கீதை எடுத்த உடனே நீ எந்த குழப்பத்தில் இருந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா அர்ஜுனனை விட குழப்பமாக இருக்க போறியா நீ என்ன? அவன் மாபெரும் வில்லாளி. அதே போல் அவனை சார்ந்து மகாபாரத யுத்தமானது நடைபெற்றது. அதனால தான் பகவான் கிருஷ்ணரே அவனோட இருந்தார். தர்மனை சார்ந்தும் இல்லை, பீமனை சார்ந்தும் இல்லை, நகுல சகதேவர்களையும் சார்ந்து இல்லை, அர்ஜுனனுடன் கூட இருந்தார். என்ன கேட்டால் அர்ஜுனனுடைய கேரக்டர், அந்த பாத்திரம் அவ்வளவு முக்கியமானது. ஏனென்றால் அர்ஜுனன் என்பது இங்கு குழம்பிய மனதை உதாரணமாக கொள்கிறது. கிருஷ்ணன் என்பது தெளிவான புத்தியையும் ஆத்ம ஞானத்தையும் உலகியல் அறிவையும் நமக்கு தருகின்றது. அதனால தான் முதல்ல அஸ்திவாரம் போன்று இருக்க வேண்டிய இந்த பிரம்ம ஞானத்தை முதலில் 20 ஸ்லோகங்களில் நமக்கு பகவான் கிருஷ்ணர் வழங்கி இருக்கின்றார். இதற்கு மேலே இந்த பகவத்கீதையானது இந்த 20 ஸ்லோகங்களில் கட்டப்பட்ட இந்த அஸ்திவாரத்தின் மூலமாகத்தான் நமக்கு விளக்கப்படும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். எனக்கு பகவத்கீதையில் கர்மயோகம் மட்டும்தான் சுவாமிகளை பிடிக்கும். ஏன்னா மகாத்மா காந்தி எழுதியிருக்கிறார், பாரதியார் எழுதியிருக்கிறார், அப்புறம் வினோபா பாவே எழுதியிருக்கிறார், அப்புறம் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார், எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதனால் கர்மயோகம் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமானது அப்படின்னா இல்லை சார். ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 2வது அத்தியாயமானது முழுமையாக படித்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 2வது அத்தியாயம்தான் அஸ்திவாரம். அதிலும் கூட இந்த ஆத்ம ஞானமே மிகவும் அஸ்திவாரம். இந்த 20 ஸ்லோகங்கள் வாழ்க்கையில் நாம் மறக்கவே கூடாது. மீண்டும் 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 படித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஸ்லோகங்கள். ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு மனிதனும் எந்த நாடு என்கின்ற பாரபட்சம் இல்லாமல், என்ன மதம், என்ன மொழி என்கின்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் இந்த ஞானம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது மனித சமுதாயத்திற்கே சொந்தமான இந்த ஞானம். அதனால தான் இந்த ஞானம் அவ்வளவு உயர்வாக பேசப்படுகிறது. திருக்குறளிலும் கூட அவர் மிகவும் உயர்வாக பேசுவது இந்த ஞானத்தை தான். அதனால தான் எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறார். என் குணம் அப்படிங்கிறதுல பாருங்க, இது அத்தனையும் அதில் இருக்கும். அப்புறம் தனி மனிதனுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது அத்தனையுமே நிறை நிலை அப்படிங்கும்போது இங்கே இதைத்தான் சொல்லுவார். அதனால் இந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக விளங்குவது ஆத்ம ஞானம் என்கின்ற பிரம்ம ஞானம், பகவத்கீதைக்கும் அஸ்திவாரமாக விளங்குவது ஆத்ம ஞானம் என்கின்ற பிரம்ம ஞானம். இந்த அஸ்திவாரம் உறுதியாக கட்டமைக்கப்படின் முதல் தளமானது மிகவும் அழகாக கட்டப்படுகிறது. இந்த முதல் தளம் அப்படிங்கிறத எதுவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகியல் அறிவுன்னு சொல்லப்படுகிற தர்ம ஞானம், தர்மத்தை பற்றிய ஞானம். முதல்ல பிரம்மத்தை பற்றிய ஞானம், 2வது தர்மத்தை பற்றிய ஞானம். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. எப்படி பிரம்மன் என்பது ஒரு அற்புதமான ஒரு புரிந்து கொள்ளுதல், நம்முடைய உண்மை நிலையை உணர்வதற்காக பெரியவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களோ, அதே போல் தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்தோடு நான் வாழ்வதற்கு, இந்த சரீரத்தோடு நான் வாழ்வதற்கு அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு விஷயமாக, ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் தர்ம ஞானம். தர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மம்னா என்ன? செயல்கள்.
பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு குழப்பம் உண்டு. வாழ்க்கை என்ன, எதற்காக வாழறோம், என்னத்திற்காக வாழ்கிறோம். எல்லார் மாதிரியும் நம்ம கல்யாணம் பண்ணுறோம், குழந்தைய எடுத்துக்கொடுறோம், அந்த குழந்தையை முன்னேற்றுக்கொண்டோம். அடுத்தவர்களை கொஞ்சம் பக்குவமாக படித்திருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள்னு கேட்டால், அடுத்தவர்களுக்காக வாழ்வதே வாழ்க்கை. பார்க்கும்போதே கேட்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்காக வாழ்வது வாழ்க்கை, தியாகமே வாழ்க்கை. தியாகம்தான் பரம வாழ்க்கை. எதை தியாகம் பண்ண முடியும் உன்னால்? உன்னோட சரீரத்தை நான் இந்த சரீரத்தை விட்டுடுறேன் அப்படின்னு தியாகம் பண்ண முடியுமா? முடியாது. இல்லை ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா தியாகம் என்பது உழைப்பை அடுத்தவர்களுக்காக நாம் கொடுப்பது தியாகம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது, தவறில்லை. ஆனால் தியாகம் என்பது சாத்தியமான பார்க்கணும். நீ பண்ணுற கர்மத்திற்கு உனக்கு தான் பலன். நீ சம்பாதிச்சு இன்னொருத்தருக்கு போய் தான தர்மம் பண்ணினாலும் கூட அது உனக்கு புண்ணிய பலமாக மாறுகிறது. அதனால் தியாகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நான் இந்த உலகத்திற்கு சேவை செய்கிறேன், சேவை செய்வதே என்னுடைய இந்த சிறந்த வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுவே சிறந்த வாழ்க்கை, சேவை செய்வது தான் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது, எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. ஆனால் சேவை செய்ய போகின்ற அந்த மனமும் புத்தியும் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். சேவை செய்யும்போது எல்லாருமே சேவை செய்யும் பொழுது அத்தனையும் அப்படியே வரவேற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னுடைய ஒரு மாணவர் நீர்மோர் பந்தல் வைக்க வேண்டும் சுவாமிகளே, அதற்கு நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நான் யார்? உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் தோன்றி இருக்கிறது, அதை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு. அதைத்தான் அவர் சொன்னார். எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லுங்களேன் அப்படின்னார். இதுதான் அந்த மனிதர்களுடைய ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களுடைய ஒரு எண்ணப்போக்கு. நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது சரியா, பெரியவர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ நான் சொன்னேன், நீ நீர்மோர் பந்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறது தவறில்லை. உலகத்திற்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த நினைப்பும் தவறில்லை. ஆனால் இந்த நான் உலகத்துக்கு சேவை பண்ணுகிறேன் அப்படிங்கிற அந்த நினைப்புக்குள்ளே நீ அப்படியே ஆழமாக போய் பார், எங்கேயாவது அதனால் வருகின்ற ஒரு பெருமையில் நான் மகிழ்வேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதா யோசனை பண்ணி பார். 2 நாள் டைம் எடுத்துக்கொள்ள அப்படின்னு. 2 நாள் கழித்து வந்தார். அவர் சொன்னார், கொஞ்சமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மனசு ஏங்குறது சுவாமிகளே. ஏன்னா எல்லா வேலையும் பண்ணுறோம், ஆனால் இந்த வேலையில் ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி அது ஒரு சுயநலம் தானே அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். நான் சொன்னேன், அந்த சுயநலம் நல்ல சுயநலம் தான். பரநலத்திலும் ஒரு சுயநலம், திருப்தி என்பது ஒன்று அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இப்போ நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் போய் பண்ணினார். அப்போது ஒரு நாள் என்ன ஆகிடுத்து, நிறைய கூட்டங்கள் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணினார், ஒரு 11:30 மணிக்கு இருந்த தயிரெல்லாம் காலியாகிடுது. கொஞ்சமாக தான் தயிர் இருந்தது. ஒரு 100 பேர் இருக்கிறார்கள்னு சொன்னோன்னே கொஞ்சம் தண்ணியை கலந்தால் எல்லாருக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியை கலக்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டார். அங்கேருந்து சத்தம் போட்டுட்டார். என்ன சத்தம் போடுறாருன்னா, யாரோ ஒரு புண்ணியவான் நல்லதை பண்ணுறான், நீ ஏன்பா கொள்ளை அடிக்கிற அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். இவர் சொல்கிறார், இல்லை இது நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் இருக்குங்களேன்னு சொல்லி தண்ணியை கலந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு கோபம் கத்த ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவரும் கோபம் கத்த ஆரம்பித்து அவர் எதையோ பக்கத்தில் இருக்கிறத இப்படி திருப்பி விட அது இவர் மேலே அடித்து காயமாகிடுச்சு. அந்த காயத்தோடு வந்தார் அடுத்த நாள். அப்போ ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட, ஒரு மாதிரி ஒரு எரிச்சலுடனும் காழ்ப்புணர்ச்சியோடையும் வந்தார். நடந்ததெல்லாம் சொன்ன உடனே நான் சொன்னேன், அமைதியாக இருங்கோ, நீங்கள் அமைதியாக இருக்கணும். இப்போ நீங்கள் கர்மயோகம் பண்ணணும், சேவை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த சேவை பண்ணும்போது பக்குவம் தேவை. அதற்கப்புறம் அந்த சேவையின் மேலே ஒரு வெறுப்பு. எத்தனையோ பேர் எவ்வளோ வாழ்த்துக்கள் வாழ்த்தி கொண்டு போனாலும் கூட ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் ஒரு பிஹேவ் பண்ணும்போது அது ஆழமாக பதிந்து சேவை மேலேயே ஒரு வெறுப்பை கொண்டு வந்துவிடும். அதற்காகத்தான் முதலில் தேவை தெளிவு, உன்னை பற்றிய உனக்குண்டான தெளிவு. அதுதான் சேவையை முழுமையாக்கும். நம்மை பற்றி தெளிவு இல்லாமல் சேவை பண்ணுகின்றோம்னு இறங்கினா எங்கேயாவது இந்த மாதிரி தெளிவின்மையில் சென்று முடியும். அதனால தான் வாழ்க்கை என்பது உணர்ச்சிகளினால் கட்டப்பட்ட ஒரு ஓடை. ஓடைன்னு நான் சொல்கிறேன், கட்டடம்னு சொல்லலை. உணர்ச்சிகளினால் கட்டப்பட்ட ஓடை. அந்த ஓடையானது
சின்ன துவாரம் கிடைத்தாலும் திசை மாறிவிடும். அதனால் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சேவை என்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் தான். ஆனால் அந்த சேவைக்கும் நமக்கு தேவை பிரம்ம ஞானம். அதே போன்ற கர்ம சூக்ஷ்ம ஞானம், தர்ம ஞானம். அந்த தர்ம ஞானமானது இரண்டாவதாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் முதல் தளம். தர்ம கர்ம ஞானம் இந்த 31வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட 53வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தர்ம கர்ம ஞானமானது பகவான் கிருஷ்ணரினால் வழங்கப்படுகிறது. அதிலும் கூட முதல் 31லிருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் தர்ம அதர்ம ஞானமானது கொடுக்கப்படுகிறது. பிறகு 38லிருந்து 53 ஸ்லோகம் வரைக்கும் கர்மத்தை எப்படி மேன்மை கொண்ட கர்ம யோகமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஞானம் கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம விரிவாக பார்த்தோம். சுவாமிகளே, மீண்டும் விரிவாக நீங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறீர்களே அப்படின்னு சொன்னால், 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுது சிம்மாவலோகனம் அனைத்தையும் அப்படியே ஓவராலாக நம்ம அப்படியே அசிமிலேஷன் சொல்லுவோம், அப்படியே செரித்து கொண்டே வரணும். நம்ம கற்றுக்கொண்ட விஷயமானது உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்குமே ஒழிய அது செரித்து இருக்காது. அந்த செமித்தல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது இந்த சரீரத்துக்கு மருந்துன்னே ஒன்று தேவையில்லை. அப்படின்னா என்ன? இந்த சரீரம் நோயுறாது. ஏனென்றால் நான் உண்டது அருந்தியது அற்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த அற்றதுக்கு 2 அர்த்தம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். செமித்தல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம், கழிவு நீங்குதல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதாவது தான் உண்ட உணவு செமித்து அது கழிவாக வெளியில் வந்து விட்டதா, இந்த 2 ஞானத்தையும் அவர்கள் கொண்டு அடுத்த உணவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த சரீரமானது நோய்வாய்ப்படாது. அதுதான் அதனுடைய ஞானம். அதே போல் நாம் மேற்கொண்ட நம்மால் அதாவது ரிசீவ் செய்யப்பட்ட நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரம்ம வித்தையானதும் கர்ம வித்தியானதும் எந்த அளவு செரித்து இருக்கிறது அப்படிங்கிறதை சீர்தூக்கி பார்த்து மேலும் செரிப்பதற்கான வேலையை தான் இப்போ நம்ம பண்ணோம். அவர் எடுத்த உடனே சொல்லுகிறார், ஸ்வதர்மமபி சாபேக்ஷ்யன் அபிகம்பித்தும் அருகசி அப்படிங்கிறார். நீ உன்னுடைய செயலில் உன்னுடைய தர்மத்தில் தெளிவுடன் இருப்பாயாகில் உனக்கு இது குழப்பம் இல்லைங்கிறார். அதனால தான் நான் 2வது அதாவது ஃபவுண்டேஷனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய முதல் தளமாக சொன்னேன். இந்த வாழ்க்கையில் பிறந்தாச்சு, இந்த உலகம் என்பது என்ன, நான் என்பது யார், எனக்கு உண்மையில் என்ன தேவை, இந்த உலகமானது என்ன எனக்கு கொடுக்க முடியும், அந்த கொடுக்க முடிகின்றதை என்ன என்னால் ஏற்க முடியும் அப்படிங்கிறது புரிந்து கொண்டிருக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உலகம் என்ன எனக்கு கொடுக்க முடியும், சிம்பிளாக சொல்லுங்களேன் சுவாமிகள அப்படின்னா, இந்த குலாப் ஜாமுன் எனக்கு பிறகும் இருக்கும். உண்மையா இல்லையா? ஒருத்தருக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கிறது. அந்த குலாப் ஜாமுன் அவருடைய இறப்புக்கு பிறகும் இருக்கும். ஆனால் அவர் இருப்பாரா? குலாப் ஜாமுன் எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ள முடியும். குலாப் ஜாமுனையே கார்த்தாலையும் மதியமும் அப்புறம் சாயங்காலமும் எடுத்துக்கொள்ளவா முடியும்? இல்லை. அதனால் ஒவ்வொரு ஆசைக்கும் நமக்கு அந்த தாரதமியம் தெரிய வேண்டும். உலகத்தை பற்றின ஞானம் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் அதனுடைய அளவுக்குட்பட்ட தன்மை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய தராதரமானது புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தர்ம அதர்மம்னு சொல்கிறார். எப்பா, இந்த உலகத்தில் 2 சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன. எப்படி உன்னிடம் நித்தியம் அனித்தியம் என்று 2 அம்சங்கள் இருக்கின்றனவோ அதே போன்று இந்த உலகத்தில் தர்மம் அதர்மம் என்கின்ற 2 அம்சங்கள் இருக்கின்றன. அந்த தர்மம் அதர்மம் என்பதும் நம்முடைய இந்த அசத் பகுதியில் இருக்கிறது. இந்த அசத்தை 2ஆக பிரிக்கிறார். இப்போ நம்முடைய பகுதியை முதல்ல என்ன பண்ணினார்னு கேட்டால் சத் அசத்துன்னு பிரித்தார். சத் என்கின்ற உண்மை பரம்பொருளும் அசத் என்கின்ற மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகமும் சேர்ந்தது தான் நான். அந்த மாறிக்கொண்டே இருப்பதும் கூட தர்மத்தின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தர்மம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் என்னத்தை பண்ணணும் என்னத்தை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் வாழ்க்கை மேன்மோறும்,
எதை செய்தால் வாழ்க்கையான அதோகதியாக போய்விடும் அப்படிங்கிறது புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதைத்தான் தர்மம்னு சொல்லுகிறார். அது பிறப்பின் அடிப்படையிலும் அதே போன்று குணத்தினுடைய அடிப்படையிலும் இயல்பினுடைய, அதாவது நம்முடைய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் போன்ற இயல்பினுடைய அடிப்படையிலும் சக்தியினுடைய அடிப்படையிலும் ஒருவனுடைய காரியமானது குறிக்கப்படுகிறது, நிச்சயிக்கப்படுகிறது. அப்போது குழப்பமில்லாத ஒரு சொசைட்டி தன்னை புரிந்து கொண்டு, இந்த உலகத்தை புரிந்து கொண்டு, உலகத்தினுடைய சூக்ஷ்மமாகிய கர்மத்தை புரிந்து கொண்டு, கர்மத்தில் சூக்ஷ்மமாகிய தர்மத்தை புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்காதா? அதைத்தான் சொல்ல வருகிறார். அது அர்ஜுனனுக்கு சொல்லுவது போன்று நமக்கு சொல்ல வந்தார். அப்பா, உன்னுடைய ஸ்வதர்மத்தினுடைய ஞானத்தை கொண்டு நீ இதை பார். அப்போ ஸ்வதர்மம் என்றால் என்ன? அப்போ பொது தர்மம் என்றால் என்ன? பொது தர்மம் தனக்குன்னு உண்டான தர்மம். அதனால தான் இந்த 4வது அத்தியாயத்தில் இதை ரொம்ப எலாபரேட்டாக சொல்லுவார். உனக்குன்னு என்ன பண்ணணும்? நான் பிறந்துட்டேன், அப்பா என்ன பண்ணினார் அதையே பண்ணுவேன் அப்படின்னா அங்கே குழப்பமே கிடையாது. இப்போல்லாம் அப்படி இல்லை. அப்பா தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக என்னென்ன பண்ணினாரோ அது அவரோட போச்சு. நீ உன்னுடைய வயிற்று பிழைப்பதற்காகவும் உன்னுடைய சொசைட்டியில் உன்னை நிலை நிறுத்தி கொள்வதற்காகவும் நிறைய பண்ணணும், எதையோ பண்ணணும், மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். அப்போ ஒரே குழப்பமான வாழ்க்கை. ஆனால் தர்மத்தை புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். அதைத்தான் சொன்னார் அவர். நீ தர்மத்தை, உன்னுடைய தர்மத்தை புரிந்து கொள்வாயாக. ஏனென்றால் ஒரு அரசனாக இருந்து கொண்டு அதர்மத்திற்கு எதிராக போரிடக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரிதாக கிடைக்கிறது. அந்த சான்ஸை விட்டுடாதே. அப்படி நீ இந்த சான்ஸை விட்டுட்டேன்னாக்கா உன்னை மற்றவர்கள் போற்ற மாட்டார்கள், தூற்றுவார்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட 37வது விஷயம் வரைக்கும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுவது தான் ஒரு அரசனுடைய கடமை, தர்மத்தை ஃபாலோ பண்ணுவது தான் ஜீவர்களுடைய கடமைன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ கடனேன்னு செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அப்படி தானே நம்ம பண்ணுறோம். ஒரு அப்பா பையனுக்கு பண்ணும்போதே ஏதோ வயிற்றில் பிறந்துட்ட, நீ செய்யணும்னு செய்கிறேன் அப்படின்னு செய்கின்ற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இல்லையா, ஒரு பாசத்தோட இவன் எனக்கு எதிர்காலத்தில் காப்பாற்றுவான்னு எதிர்பார்ப்போடு செய்கிறது. அப்படி இல்லை, செய்யும்போது கர்ம யோகமாக செய்ய வேண்டும். அது சொந்தக்காரர்களோ மற்றவர்களோ உலகமோ கர்மத்தை பக்குவமான ஒரு கர்மத்தை செய்வது போன்று செய்ய வேண்டும். விலங்கு போன்று இல்லாமல், விலங்குக்கு பசி எடுத்து அடுத்தவங்களை கொன்று அது சாப்பிடும். அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் விதத்தில், தன்னையும் முன்னேற்றிக் கொள்ளுகின்ற விதத்தில் உன்னுடைய கர்மமானது அமைய வேண்டும். அப்போது சாதாரணமாக என்னுடைய மனதில் தோன்றுகின்ற பயமும் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற அந்த ஆசையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கர்மத்தினுடைய நோக்கம், இல்லையா? அது மாற வேண்டும். நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சுகம் எனக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு செய்யப்படுகின்ற செயல் ஒருவனை மேலோன் ஆக்குகிறது. அப்படி ஒருவனை மேலோன் ஆக்குகின்ற அந்த செயலுக்கு பெயர் கர்மயோகம். அந்த கர்மயோகமானது 38வது ஸ்லோகத்திலிருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணரினால் விளக்கப்படுகிறது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவனுடைய கர்மம் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் நிறைநிலையை தருவதாக அமைய வேண்டும், முன்னேற்றத்தை தருவதாக அமைய வேண்டும், சௌபாகியத்தை தருவதாக அமைய வேண்டும். அப்படின்னா எப்படி, என்ன கண்டிஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது 38வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினைத்து, லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமாக நினைத்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய செயலை செய்வாயாக அப்படின்னு சொன்ன உடனே பக்குங்கோ நமக்கு. அது எப்படி சமமாக நினைக்கிறது? வாழ்க்கைன்னு சொல்கிறதே துக்கத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதும் சுகத்தை நோக்கி அங்கே போய் ப்ரெசண்ட் அட்டெண்டன்ஸ் போடுறதான வாழ்க்கை அப்படின்னா அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை புத்தி யோகமாக 39வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். கர்ம பலன் என்பது வெளியில் அல்ல, கர்மமே வெளியில் கிடையாது, உன்னுடைய புத்தியை பொறுத்தது தான். வாழ்க்கையினுடைய அத்தனை செயல்களுமே உன்னுடைய புத்தியை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லிட்டார் 39வது ஸ்லோகத்தில். 2வது அத்தியாயத்தினுடைய 39வது ஸ்லோகத்தில் நீ பண்ணுகின்ற அத்தனை செயல்களும் உனக்கு எவ்வளவு தெரியுமோ, உனக்கு என்ன வேண்டுமோ அதற்கேற்ற மாதிரி தான் அமைகிறது.
அதே போன்ற பிரயோஜனத்தையும் நீதான் செட் பண்ணுற, உன்னுடைய பாதையையும் நீதான் நிலைநிறுத்துகிறாய்ன்னு சொல்லிட்டார். அப்புறம் அந்த உள்ளுக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை கர்மத்தினுடைய யோகமாக சொல்லுகின்றார். அதைத்தான் 39வது ஸ்லோகத்தை சொல்கிறார். அவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த புத்தி யோகமானது ஏற்கனவே என்னால் சொல்லப்பட்டது. இந்த புத்தியை தன்னகத்தை நிலை நிறுத்துவதன் மூலமாக நீ உன்னை மேலோன் ஆக்கிக்கொள்ள வேண்டும், ஆக்கிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார். 2 ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். 38 மற்றும் 39. 38 என்ன சொன்னார்னு கேட்டால், சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவித்து, லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமாக பாவித்து உன்னுடைய காரியத்தை யோகமாக செய்வாயாகன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அவடாடா நமக்கு நிறைய தெளிவு தேவைப்படுகிறதேன்னு சொல்லும்போது அதை புரிய வைப்பதற்காக மேலும் ஸ்லோகங்களை வளர்த்து கடைசியில் இவர் சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட 47வது ஸ்லோகம் வரைக்கும் தெளிவாக கொடுத்து 47வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய சூக்ஷ்மத்தை நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னு கேட்டால், கர்மன் ஏவாதிகார் அஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பௌஹோ மா தே சங்கோஸ்துவ கர்மணி அப்படிங்கிறார். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வாயாக, இதுதான் சாதாரணமான அர்த்தம். ஆனால் பலனை உண்டாக்க முடியாது என்னால் என்கின்ற புரிந்து கொள்ளுதலுடன் கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த கர்மயோகத்தினுடைய சூக்ஷ்மத்தை இந்த ஸ்லோகத்தில், இந்த 2 ஸ்லோகத்தில், அதாவது 47, 48 ஆகிய 2 ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்கின்றார். அந்த ஸ்லோகங்களை அடுத்த தொகுப்பில் 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை முடித்துவிட்டு 3வது அத்தியாயத்தில் நாம் பிரவேசிப்போம் என்கின்ற அந்த நிச்சயமான உறுதியுடனும், மேலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்கள் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.